நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்க பிள்ளைகள் பார்க்கிறார்கள். உங்க கன்சிஸ்டன்சி என்னவா இருக்குது? எங்க அம்மா யாரு? எங்க அம்மா இதை செய்வாங்க, இதை செய்வாங்க, இதை செய்வாங்க. ஆண்டவருக்காக எங்க அம்மா இதை செய்வாங்கன்னு உங்க பிள்ளைகள் பேசுகிறார்களா? அப்போ உங்க கன்சிஸ்டன்சி ஓட்டத்துல ரொம்ப 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 முக்கியம். முக்கியமாக உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அதை தயவு செய்து தவற விட்டாரு. தயவு செய்து தவற விட்டாரு. ஏன்னா எங்க அம்மா பார்த்தாங்க, அது தப்பில்லைன்னு எனக்கு நான் ப்ரூவ் ஆகும்போது அதை நானும் செய்வேன். நான் அதை தயவு கூர்ந்து பிள்ளைகள் முன்பாக நம்மளோட ஓட்டம் எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் முன்பாக கவனமா இருக்கிறோம், ஆனா நம்ம குடும்பத்தின் முன்பாக. அப்போ உங்க கணவர் என்ன பாயிண்ட்ல இருக்கணும் தெரியுமா? நான் கவலைப்பட மாட்டேன், நான் உழுந்தாலும் நான் ஏஞ்சி நிக்கிற பலனுக்கு பின்னாடி ஒரு ஜோமன் இருக்கால, அது போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வரணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை மாற்றுவார், காரியங்களை மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு 2 காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட் எல்லாம் நீங்க கரெக்டா செய்யும் பொழுதுதான், சிலுவை இருந்த பொழுதுதான் சிங்காசனம் தரப்பட்டது. சிலுவை ஊடாக அவர் கடந்து செல்லும் பொழுதுதான் சிங்காசனம் அவருக்கு பரிசாக ஈவப்பட்டது, வலது பாரசத்தில். அதே போல இந்த ஓட்டத்துல அநேக பாடுகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. இன்னும் 4-5 பாயிண்ட் இருக்காது, அடுத்த முறை நான் பேசுறேன். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க நிற்கும் பொழுதுதான், லக்கை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது பெரிதான ஒரு ஆசீர்வாதம் நான் சொல்ல மாட்டேன், பெரிதான ஒரு ஈவு அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த விருது நமக்காக இன்னைக்கு உலகம் கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய குடும்பம் கொடுக்காது. நீங்க எப்பேற்பட்ட புருஷனை எவ்வளோ லவ் பண்ணி நீங்க எவ்வளோ கல்யாணம் பண்ணாலும் சரி கிடைக்காது. ஆனா உங்களை அணுவாக ரசிச்சு நேசிக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மட்டும்தான் அந்த அவார்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த ஓட்டத்தை ஓடுவது, அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு முதலாவது உங்களுடைய உத்தரவாதம் மிக மிக அவசியம். உங்களுடைய வித்தியாசம் வேறுபட்டவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்தவர்களாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் நோக்கத்தை மனதில் கொண்டு ஓட்டத்தை ஓடும் பொழுது, முதலாவது வர பாரம் எல்லாத்தையும் அமுத்தி தள்ளி போட்டுருங்க, தூசி தட்டிடுங்க. அது தேவையே இல்லை நமக்கு. தாண்டி ஓடுங்க. தடுமாற்றம் காணப்படும் பொழுது கவனமா இருங்க. தடுமாற்றத்துல நான் விழக்கூடாது. தடுக்கி எழுந்து ஓடலாம், ஆனா விழுந்துடக்கூடாது. கவனமா இருங்க. 3வது பொறுமை, கன்சிஸ்டன்சியோட ஓடுங்க. தவற விட்டுறாதீங்க. கஷ்டமே வந்தாலும், நஷ்டமே வந்தாலும், காயப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும், வெட்கப்பட்டாலும், சோர்ந்து போனாலும் அவர் பிடிச்ச புடிய விடாதீங்க. நோக்கத்தை விடாதீங்க, லக்க விடாதீங்க. ஓடிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய துவங்கின விசுவாசத்தை முடிக்கக்கூடிய கிருபையை அவர் உங்களுக்கு தருவார். இந்த சிலுவையினாலதான் அந்த சிங்காசனம். அதனாலதான்